தூண்களே இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள ஒரு இரும்பு பாலத்தோட கதையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏறக்குறைய 75 மீட்டர், அதாவது 3/4 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த பாலத்துக்கு தூண்களே கிடையாதுன்னா உங்களால் ஃபஸ்ட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கே ஃபஸ்ட்டு வியப்பாக தான் இருந்தது. என்னதான் இதோட கதைன்னு நம்ம சேர்ந்து தெரிஞ்சுப்போம் வாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, என் லைஃப்லேயே நான் ட்ராவல் பண்ணதில் ஒஸ்ட்டான பஸ் ஜேர்னி இதுதான். ரொம்பவே ஒரு பழமையான பிரிட்ஜுங்க இது. ஆனால் இன்னைக்கு பார்த்தாலுமே ஏதோ புதுசாக கட்டின பிரிட்ஜ் மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. 88 வருஷமாக உழைச்சிக்கிட்டு இருக்க இந்த பிரிட்ஜ் அழிவு பாதையை நோக்கி போகிறதுக்கு இன்னொரு காரணம் இந்த எச்சில். ஒரு வழியாக நான் ஆசைப்பட்ட மாதிரி ஹவுரா பிரிட்ஜ் மேலே பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. இந்த கரும்பு ஜூஸோட ரேட்டு 20 ரூபா. ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கரும்பு ஜூஸானே எனக்கு டவுட்டாக இருந்தது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பகல் டைமில் நம்ம போய் சுற்றி பார்க்குறத விட நைட் டைமில் போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. நாம் நிற்கிற இந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ஷேக் ஆகுது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நான் ட்ராவல் பண்ணதுலே ஒஸ்ட்டான பஸ் ஜேர்னி இதுதான்னு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் ட்ராவல் பண்ணது வெறும் 14 கிலோமீட்டர் தான். ஆனால் டிராஃபிக்கோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெறும் இந்த 14 கிலோமீட்டரை கடக்கிறதுக்காக இந்த பஸ் எடுத்துக்கிட்ட நேரம் 1.5 மணி நேரம். அதுவும் பஸ்ஸில் இருந்த க்ரௌடு சொல்லவே தேவையில்லை. அப்பாடா, ஒரு வழியாக நமக்கு சீட்டு கிடச்சிச்சின்னு நான் சந்தோஷப்பட்டேன். பட் சந்தோஷம் ஒன்றும் பெருசாக இல்லை. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம இறங்க போகிற ஹவுரா. 1.5 மணி நேரம் நின்றுக்கிட்டே நெரிசலில் மாட்டி சித்திரவதைப்பட்டதுக்கு இந்த இடம் கிடச்சிது, ஓகே தான் அப்படின்னு மனசு சொல்லிச்சு. அதனால் அப்படியே உட்காந்து அங்கே இருக்க பில்டிங் எல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே வந்தேன். ஹவுராவை நெருங்க இருக்கிற பில்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப பழமையான பில்டிங்காக இருந்தது. எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் கட்டுந்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணது இவர் தான். ஆக்சுவலாக இவர் நம்மளோட ஃப்ரெண்டு, நேட்டிவ் ஜார்க்கண்ட். A few inches later. கல்கத்தா இல்லாமல் இந்த இடம் கிடையாது, இந்த இடம் இல்லாமல் கல்கத்தா கிடையாது. கல்கத்தாவோட ஒரு ஐகானிக் பிளேஸாக இருக்கக்கூடிய ஹவுரா பிரிட்ஜுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்ம பார்ப்போம். அப்படியே சடனாக தான் கவனித்தேன். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ஹவுரா ரயில்வே ஜங்ஷனோட வியூ எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு நீங்களே பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஹவுரானா என்ன, எதனால் இவ்வளோ பரபரப்பான மக்கள் கூட்டம் இங்கே கூடுதுன்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி சென்னையோ அது மாதிரி தான் இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்க கல்கத்தாவுக்கு இந்த ஹவுரா. இறங்க விடுங்கயா. வாவ் 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 வாவ், அமேசிங். ஹவுரா ஜங்ஷன் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:23 ஆகுது. இப்போவே லேட்டு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஏராளமான மக்கள் இங்கே கூடுறதுனால மூளை முடுக்கில் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடை நம்ம கண்ணில் மாட்டிக்கிட்டு தாங்க இருக்குது.
தேங்க்யூ சார். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம பாலத்து மேலே என்ட்ரு ஆகிட்டோன்னு. ரொம்ப நாளாக வந்து பார்க்கணுன்னு மனசுக்குள்ளேயே இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. சிட்டியோட ஒரு பரபரப்பான பகுதி. ஒரு நாளைக்கு 1,50,000 மக்கள் இது கடந்து போகிறாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1,00,000 வாகனங்கள் இங்கே கிராஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது என்னமோ பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கோம். ஆனால் இந்த ஹெவி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்கள்ல, லாரி, பஸ்ஸு, இந்த மாதிரி வாகனங்கள் போகும்போது நாம் நிற்கிற இந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ஷேக் ஆகுது. வெஸ்ட் பெங்காலில் ஓடுற முக்கியமான ஆறுகளில் இந்த ஹூக்ளி ஆறும் ஒன்று. இதோட ஒரு பக்கம் ஹவுரா, இன்னொரு பக்கம் கல்கத்தா. இந்த ஹூக்ளி ஆறை கிராஸ் பண்ணி ஹவுராவிலேருந்து கல்கத்தா போகிறதுக்கும் கல்கத்தாவிலேருந்து ஹவுரா வர்றதுக்கும் தான் இந்த ஹவுரா பிரிட்ஜ் போடப்பட்டிருக்கு. இந்த பாலத்தோட ஸ்பெஷாலிட்டியே தூண்கள் எதுவும் இல்லாமல் இந்த பாலத்தை உருவாக்கியிருக்காங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பாலத்துக்கு கீழே இருக்க ஹூக்ளி ஆறில் இன்றளவும் கப்பல் போக்குவரத்து, படகு சவாரிகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு தான் இவங்க தூண்களே இல்லாமல் கேன்டிலிவர் பீம் டிசைனில் இரும்பாலான தொங்கு பாலத்தை அப்போவே உருவாக்கியிருக்காங்க. இது இன்றளவும் நிலைத்து நிற்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க பண்ண டிசைனும் இந்த பாலம் கட்டுறதுக்காக அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியலும் தான் நான் நினைக்கிறேன். இங்கே உள்ள பொதுமக்கள் பாக்கு போட்டு இங்கே எச்சில் துப்புறது காரணமாக அரிப்பு ஏற்பட்டு இந்த பாலம் இப்போ ரொம்ப சேதமடைஞ்சு வருதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த பாலத்தை கல்கத்தா துறைமுகத்தோட அறக்கட்டளை, அதாவது கேஓபிடின்னு சொல்லப்படுற அமைப்பு தான் பராமரிச்சுக்கிட்டு வருது. இந்த பிரிட்ஜோட பக்கத்தில் நின்று பார்க்கும்போது பிரிட்ஜ் மேலே ஏதோ பெயிண்ட் அடித்த மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இதை பற்றி நான் படிக்கும்போது இந்த பாலத்தை அரிப்பிலிருந்து பாதுகாக்க முதல் கோட்டிங் துத்தநாகமும் குரோமோட்டினும் கலந்து அடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே செகண்ட் கோட்டிங் வந்து அலுமினியம் கலர் அடிச்சிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயமே இப்போ தான் வரப்போகுது. மொத்தமாக இந்த பாலத்தை பெயிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 26,500 லிட்டர் பெயிண்ட் இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. காலையில் 11 ஆகுது. நம்ம நினச்சிட்டு வந்ததை விட டிராஃபிக்கோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்களே பாருங்களேன். இந்த ஹவுரா பிரிட்ஜ் கல்கத்தா சிட்டிக்கு எவ்வளோ முக்கியங்கிறத இந்த டிராஃபிக்கை வச்சு நம்ம சொல்லிடலாம். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன விஷயம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு டைம் சொல்கிறேன். டிராஃபிக் எப்படி பீக்கில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
சொல்லப்போனால் இந்த பிரிட்ஜ் கட்டும்போது உலகத்திலே இதுதான் 3வது நீளமான பிரிட்ஜாக இருந்திருக்கு. இப்போ உலகத்தில் 6வது நீளமான பிரிட்ஜ் இந்த ஹவுரா பிரிட்ஜாக பார்க்கப்படுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1800 காலகட்டத்தில் இப்போது இந்த ஹவுரா பிரிட்ஜ் இருக்கிற இதே இடத்துல இதுக்கு முன்னாடி வேற ஒரு பாலம் இருந்திருக்கு. அது சேதமடைஞ்ச காரணத்தால் இந்த இடத்துல புதிய ஹவுரா பிரிட்ஜ் கட்டுறதுக்கான திட்டத்தை இவங்க தொடங்குறாங்க. பாலம் எந்த மாதிரி கட்டலான்னு இவங்க டிசைன் பண்ணுறப்போ கீழே இருக்க நீர்வழி போக்குவரத்தும் பாதிக்கக்கூடாத அளவுக்கு இருக்கணும்ட்டு சுரங்கம் மாதிரி அமைக்கலாமா, இல்லை தூண்களின் மேல் இருக்கும் பாலம் கட்டலாமா, இல்லை மிதவை பாலம் கட்டலாமா, இல்லை ஒரு வளைவு பாலம் கட்டலாமான்னு பல கோணத்தில் இவங்க ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேன்டிலிவர் பீம் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ண மாதிரி இந்த தூண்களே இல்லாத தொங்கு பாலத்தை இவங்க உருவாக்குறாங்க. ரொம்ப வருஷமா இந்த பாலத்தோட வேலைகள் நடக்குது. இடையில சின்ன சின்ன காரணங்களால் பாலத்தின் வேலை தடைபடுது. ஒரு வழியாக February 3, 1943 இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பிரிட்ஜ் கட்ட இரும்புகளை இணைக்கிறதுக்காக இவங்க நெட்டோ இல்லை ஸ்க்ரூவோ யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக ரிவிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இரும்பால் செய்யப்பட்ட ஆணியை வச்சு அடித்து இறுக்கியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போதும் படிக்கும்போதும் என் மனசு வேற மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுது. நிறைவு பகுதியாக இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பஸ்ஸில் இப்போ நான் மட்டும் ஏறல, என் கூட நீங்களும் சேர்ந்து தான் ஏறுறீங்க. பஸ்ஸில் ஏறி அப்படியே இந்த சிட்டியோட அழகை ரசிச்சுக்கிட்டே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க.